மகிமைப்படுவதாக. உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு கர்த்தர் அடியேனுக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகுதி இல்லாத என்னையும் அவருடைய கனமான ஊழியத்திற்கு அழைத்து தகுதிப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பேச கிருபை கொடுத்து கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. என்னை அன்போடு அழைக்கிற அருமையான போதகருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நல்ல ஒரு தேவ மனிதன். சிறு வயதிலிருந்தே அவருடைய பிரசங்கங்கள் இன்னும் எனக்கு மனதின் ஆழத்தில் அப்படியே இருக்கிறது. குறிப்பாய் புல்லுவலை சபையில் 21 நாட்கள் உபவாச ஜபம் நடைபெறும். அந்த உபவாச ஜபங்களில் ஒவ்வொரு பகுதியாய் வேத பகுதிகளை தியானித்து அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் மிகவும் என்னை பக்தி விருத்தி அடைய செய்தது, கர்த்தருக்குள்ளே வேர்கொள்ள செய்தது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை ஆமென் வல்லமை உள்ளது. நல்ல தேவ மனிதன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு துதிக்கிறேன். அவர்கள் அன்பின் நிமித்தம் என்னை அழைப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காக நம்ம எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பாடி துதித்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். என்னோடு ஆண்டவர் பேசணும், என் மூலமாய் அவர் பேச அவருடைய பிரசனத்தை எதிர்பார்த்திருப்போம். அல்லேலூயா. இருதயங்களையும் இருதயத்தின் ஆழங்களையும் அறிகிற கர்த்தர் அவரே நமக்கு தேவையான வார்த்தைகளை பரத்திலிருந்து வெளிப்பட பண்ணி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர், சமாதானத்தை அருளுகிறவர், பலனை அருளுகிறவர், ஆறுதலை அருளுகிறவர், வழிகாட்டுதலை அருளுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்தவரே, தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே
உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டனாலே முடிந்ததென்று நினைத்த நாள். ஆமென் ஆண்டவரே, உம் அழகா கண்கள் என்னை கண்டனாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியா என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் கண்டனாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றே. உம் அழகான கண்கள் என்னை கண்டனாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். நாம் ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டபடியினால நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய அழகான கண்கள் எங்களை தேடி வந்தபடியினாலே இன்று வரைக்கும் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம்ப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா ஜீசஸ், உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, தூக்கி எறியப்பட்ட எங்களை நீர் உமக்கென்று எங்களை தெரிந்து கொண்டு எங்களை சேர்த்து கொண்டு அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னம் இன்னும் பலமாய் எங்களை நிரப்பட்டும். உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு இடைபடும். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம் ராஜா. நீங்க சொல்லுங்க, அடியார்கள் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுத்தப்படும்படிக்கு அனுகிரகம் பண்ணும். உங்க வார்த்தையை வெளிப்படுத்தி நாங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எங்களுக்கு போதித்தருளும், கற்றுத்தாரும். உம்முடைய கிருபை இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவில் நீர் அசைவாடும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் பலமாய் வெளிப்படட்டும். அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். மன மடிவுகளை சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஓ ரகபா ஷன்துடபை கரபோ நீரபா ஷன்துடபை கரபோ. மன தைரியத்தை இழந்து போக பண்ணுகிற, தைரியத்தை இழந்து போக பண்ணுகிற, சோர்வடைய பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கர்த்தருடைய பிரசன்னங்களை நிரப்பட்டும். ஜீவனின் அதிபதியே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆட்கொள்ளுங்கப்பா, ஆவியானவர் வழி நடத்துங்க. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தையை வெளிப்படுத்தி உடைய திருநாம மகிமைப்பட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுகிற தேவனா இருக்கிறபடி நான் நன்றி அப்பா. உங்க கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அழகான கண்கள் கண்டது. ஆமென். அவருடைய கண் கண்டிருக்காவிட்டால் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே முடிஞ்சு போயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2004 ஆண்டுல ஆண்டவருடைய கண் கண்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைமையில ரொம்ப பிரச்சனைகளோடு வேதனைகளோடு இருந்த நேரங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தேவன் தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் நம்ம டேவிட் சாரை போல ஒரு வெண்மையான வஸ்திரம் தரித்தவராய் ஒருவர் தேடி வந்தார். அடங்கிற பிரச்சனை, பக்கத்தில் பிரச்சனை, எல்லா இடம் பிரச்சனை, மன சோர்வு, வாலிப வயதில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பலவிதமான கேள்விக்குறிகள், பலவிதமான காரியங்கள் நிறைந்த சமயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தேடி வந்தார். அப்படியே அந்த ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் அப்படியே வந்தார். வெண்மையான வஸ்திரம் தரித்து பிரகாசம் உள்ளவராய் அப்படியே இறங்கி வந்தார். அப்போ நான் யோசிக்கிறேன், நம்ம டேவிட் சார் முகம் போல எனக்கு தெரியுது அந்த சமயத்தில். இப்போ யோசிக்கிறேன், யார் நமக்கு என்ன, யார் நம்முடைய பிரச்சனையை மாற்ற போகிறாங்க, யார் நமக்கு என்னன்னு சொல்லி அவங்க அப்படி வர்றாங்க. நான் இன்னொரு
தெருவில் போகிறேன், அவங்க கண்ணில் முழிக்க வேண்டாம் என்று சொல்லி நான் போகிறேன். அந்த தெருவில் கரெக்டாக வந்து என்னை சந்திக்கிறார். சந்திச்சு கையை பிடிச்சி இழுத்து ஒரு அறைக்குள்ளே கொண்டு அழைத்து கொண்டு போகிறார். நான் நினைக்கிறேன், என்னையா அவர் பெரிய வசதி ஐஸ்வர்ய சம்பனர், இவ்வளோ மேன்மை உள்ளவர், என்ன தேடி வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் ஒரு மாதிரி தயக்கத்தோடு நிற்கிறேன். அவர் சொல்கிறாரு, எங்கே போகிற? உன்னை தான் தேடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படியே சொல்லி ஆண்டவர் அப்படியே எனக்கு காமிச்சு கொடுக்குறாரு. உன் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், இன்னும் அநேக பிரச்சனைகள் வரும், ஆனால் இவைகள் எல்லாவற்றிலிருந்து எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே முள்ளங்கால் படியிட்டு 2 கைகளையும் உயர்த்தி அப்படியே பெருமூச்சு விடுகிறார். அப்படி பெருமூச்சு விடுறது அந்த வெண்மையான வஸ்திரத்தில் அப்படி எனக்கு தெரிகிறது. பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்தில் சொல்லு, எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவிப்பேன், எல்லாவற்றிலிருந்து ஜெயம் தருவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். அந்த ஒரு தரிசனம் என்னை பலப்படுத்தினது. ஆமைன்னு சொல்ல கேட்கிறேன். அப்பதான் புரிந்து கொண்டேன், நம்முடைய எண்ணங்களை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு. நம்முடைய கலக்கங்களை அறிந்து நம்மை தைரியப்படுத்துகிறவரும் நம்மை திடப்படுத்துகிற உண்டு என்பதை தனிப்பட்ட விதத்தில் அதிகமாய் ருசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். உங்களையும் தேடி வருகிறவர், தேடி வந்திருக்கிறார். அந்த தெய்வம் கடைசி வரைக்கும் நடத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாதை வழியாய் போக வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அறிந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். யெகோவா தேவனுக்கே மகிமை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நமக்கு முன்பாக இருக்கிற சில நிமிடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை சில நிமிடங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன வேத தியானமாக உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் நமக்கு தெரிந்ததான ஒரு வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போமையானால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியா பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த இந்த கர்த்தருடைய வார்த்தையை சில நிமிடங்கள் சிந்திக்க போகிறோம். நமக்கு தெரிந்த ஒரு வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இந்த மாலை வேளையில உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியருடைய பலன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. அவருடைய பலன் தான் நம்மை பலப்படுத்தி அவருக்கென்று உண்மையான சாட்சிகளாக, அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பலன் தர அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து நீங்க எருசலேமிலும் சரி, யூதேயாவிலும் சரி, சமாரியாவிலும் சரி, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படி இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் சொன்னார். அப்படியே சீஷர்கள் மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவினிடத்தில் போய் அனுப்பி வைத்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் வந்த பொழுது அவர்கள் பலன் அடைந்தார்கள், சாட்சிகளாய் மாறினார்கள். கை வைத்து ஆமென் சொல்ல கேட்கிறேன். உலகம் முழுவதுக்கும் சாட்சியா மாறினாங்க. அதுல ஒருவர் தான் தோமா. அவர் இந்தியாவில் வந்து இவ்வளவு தூரமான ஒரு தேசத்துல அறியாத ஒரு மொழி பேசுகிற இடத்துல வந்து இங்கே கர்த்தருக்கு சாட்சியாய் மகிமையான ஊழியத்தை செய்தார். ஆமென். சந்தேகப்பட்ட தோமா தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் எல்லாம் பயந்து பூட்டின வீட்டுக்குள்ளே பயந்தவர்களாக இருந்தவர்கள் தான். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்த பொழுது, சந்தித்த பொழுது ஒவ்வொருவரும் பலனடைந்து இயேசுவே கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவை. எதற்கு? சாட்சிகளாய் இருப்பதற்கு. ஆமென். You will be my witness. அந்த வார்த்தை சாட்சி, விட்னஸ் என்கிற வார்த்தை அந்த ஒரிஜினல் மொழியில நீங்க பாத்தீங்கன்னா மார்டூரியோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிற பேரிங் விட்னஸ், சாட்சியா இருப்பது. அதுல இருந்து தான் மார்டையர் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்களுக்கு தான் மார்டையர் என்று பெயர்.
நல்ல கவனிங்க. அவருக்கு சாட்சியாய் நம்ம இருப்பதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பலன் இருந்தால் தான் முடியும். காரணம், அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மளை உரசி பார்க்கும்போது தான் உண்மையா நம்ம யாருன்னு தெரியும். நம்மளை சோதிச்சு பார்க்கும்பொழுது தான் ஒரு பாட்டில் இது என்ன இருக்குன்னு சொல்லி இதை அசைக்கும் பொழுது தான் தெரியும், இதை திறக்கும் போது தான் தெரியும் இதுல என்ன இருக்குதோ அதுதான் என்ன செய்யும், வெளியே வரும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் ஆவியானுடைய கிரியைகள், ஆவியானுடைய திவ்ய சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிறதுனால் உண்டாகிற 3 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அநேக காரியம் இருக்கிறது. அதுல 3 காரியங்களை ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையை மையமாய் வைத்து நாம் சிந்திக்க போகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் மேல் தங்கியிருந்தார். தங்கியிருந்தது நிமித்தம் அவன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்பதை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அவன் எப்படி காரியங்களை செய்தான் என்று 3 காரியங்களை சுருக்கமாய் சிந்தித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்கிற ஆவியானவர், பலனை தருகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, எதை தருகிறார்? பலனை தருகிறார். என்ன பலனை தருகிறார்? சாட்சியா இருப்பது என்று சொன்னோம். முதல்ல நம்முடைய குடும்பத்தில் சாட்சியா இருப்பதற்கு பலன் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சபை நடுவில் சாட்சியா இருப்பதற்கு பலன் தருகிறார். நம்முடைய ஊரில், நம்முடைய கிராமத்தில், நம் வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சாட்சியாய் அவருடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் பலன் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு பெயரே என்ன பெயரு? பரிசுத்த. அப்ப பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய பலனை அவர் தருகிறார். ஆமென். அவருடைய பலத்தினால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமா வாழ முடியும். அவருடைய பலத்தினால தான் நாம அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்த முடியும். யார் தான் கோபப்படணும் விரும்புகிறோம்? யார் தான் எரிச்சல் படணும் விரும்புகிறோம்? எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்க தான் எல்லாரும் விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? எல்லாரோடும் சமாதானமா இருக்க தான் விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? ஆனால் நம்ம முடிகிறதா? நம்ம பலத்தினால, முயற்சினால முடியாது. நாம அவருக்கு பிரியமான நல்ல இருதயம் உடையவர்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம அறியாமலே எரிச்சல், பொறாமை, கோபம், எல்லா ஜென்ம சுபாவங்கள், பாவமான காரியங்கள் வந்து விடுகிறது. ஆவியானவர் வரும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி கொண்டு வருகிறார், ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட மனுஷன்? நிர்பந்தமான மனுஷன். யார் என்னை இந்த மரண சரீரத்தினின்று விடுதலையாக்குவார்? காரணம், அந்த 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்து வருகிறேன். நன்மை செய்யணும்னு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனா அதுக்குரிய பலன் இடத்துல என்ன செய்யல? இல்ல. நன்மை செய்ய பலன் இல்லை, தீமை தான் செய்கிறேன். பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறேன், பாவத்தை தான் செய்கிறேன். ஆனால் இப்படியே அதோடு முடிக்கவில்லை. 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கர்த்தருடைய ஆவியினாலே, அபிஷேகத்தின் வல்லமையினாலே என்ன உண்டாகிறதுனா, கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்னை என்ன பண்ணிவிட்டது? விடுதலை பண்ணிவிட்டது. கையை வைத்து ஆமென் சொல்லுங்கள். இந்த மாலை வேளையில் ஆவியானவரால் நடத்தப்படுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கையை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். நம் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆவியின் பலத்தினாலே, அவருடைய ஆவியினாலே பாவம், மரணம், ஜென்ம சுபாவங்களிலிருந்து விடுதலை பெற்று சாட்சிகளாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு சத்துவத்தை அருளுகிறார். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால தான் சத்துருவை மேற்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 விதமான காரியங்கள் என்று சொன்னேன். முதலாவது நான் சொல்லுகிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறது எதற்காக தெரியுமா? சவால்களை சந்தித்து ஜெயம் எடுப்பதற்காக. எதற்காக? சவால்கள், எதிராய் வருகிற சேலஞ்சஸ், பிரச்சனைகளை எதிர்கொண்டு நின்று ஜெயம் எடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தந்து உதவி செய்கிறார். ஆமென். 2வது பரிசுத்த ஆவியானவர் எதற்கு உதவி செய்கிறார் தெரியுமா? பாடுகளை சகித்து சத்தியத்தில் நிலைத்திருக்க பலன் தருகிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் 2வது நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாடுகளை எதற்கு? சகிக்கிறதற்கு. இன்றைக்கு சகிப்பு தன்மை
உலக அளவில் குறைந்து வருகிறது, தேசத்தில் குறைந்து வருகிறது. ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன்னு, நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு நாளில் உங்களை சொல்லலைன்னு பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா வீட்டுக்கு வீடு, ஒவ்வொரு வீட்டுக்கு இடையில காம்பவுண்டெல்லாம் இருக்காது. எல்லாரும் வழியில் போவாங்க வருவாங்க, இஷ்டத்துக்கு அங்கேயுமா போவாங்க, பெருசாக தெரியாது. இப்போ அப்படி இல்லை, தங்களுக்கு இந்த எல்லா காரியங்களும் எல்லையை குறிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஒரு சின்ன காரியத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு மனது இல்லை. சகிக்கிற ஏதாவது பேசிட்டாங்கன்னா உடனே அதை தாங்குகிற சக்தி என்ன செய்யலை, இல்லை. குறிப்பாக நம்முடைய இளம் தலைமுறைகளை எடுத்துக்கொள்ளுங்க, எதனாலும் சகிக்கிற தன்மை அவர்களுக்கு ரொம்ப எப்படி இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. காலம் அப்படி இருக்கிறது. நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சகிக்கிற பலனை, என்னதை சகிக்கிற, நன்மை செய்து பாடுகளை சகிக்கிற பலனை அவர் அருளுகிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது எதற்கு தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்? சாதனை படைக்க, வெட்டி சிறக்க பண்ண ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். 3 காரியங்களை வேகமாய் பார்க்க போறோம். முதலாவது எதற்கு? சவாலை சந்திக்க. நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், தேவைகள், நமக்கு முன்னே நிற்கிறதான பலவிதமான சவால்களை சந்தித்து ஜெயம் எடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். 2வது நான் சொன்னேன், பாடுகளை சகித்து கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருப்பதற்கு யார் பலன் தருகிறார்? பரிசுத்த ஆவியானவர் பலன் தருகிறார். 3வது சொன்னோம், சாதனை படைக்க, வெற்றி சிறக்க, எல்லா காரியங்களிலும் ஒரு சரித்திரத்தை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்பீர்களானால் அதோடைய சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 16:13 வாசி. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். போதும் சிஸ்டர், இங்கே கவனிக்கும் பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே என்ன பண்ணினான்? அபிஷேகம் பண்ணினான். இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிறையப்பட்ட வாழ்க்கை மிக மிக அவசியம். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால தான் இந்த கடைசி நாட்களில் அவருக்கென்று சாட்சிகளாய் நாம் நிற்க முடியும். பாவம் நிறைந்திருக்கிற காலகட்டங்கள், சவால்கள் நிறைந்திருக்கிற காலகட்டங்கள், பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான காரியங்கள் நம்மை சுற்றிலும் உண்டு. ஆனால் அவர் தருகிற பலன், ஆவியானவரால் உண்டாகிற பலத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். 17ஆம் அதிகாரத்தில் அவன் கோலியாத்தை சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 23 வசனத்தை வாசியுங்கள். 17ஆம் அதிகாரம் வசனம் 23. அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தாவீது இப்ப வந்து நிற்கிறான். இவன் நிற்கிற சமயத்தில் கோலியாத் வழக்கத்தின்படி 6 நாளா ஏற்கனவே பேசிட்டான். இப்ப 7வது நாள் திரும்பவும் பேசுகிற இந்த வார்த்தைகளை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் தொடர்ந்து அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது தாவீது அங்கே இருக்கிறதான அந்த சூழ்நிலைமையில அவன் என்ன செய்கிறான்? இதே வார்த்தையை அவன் பேசுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதே வார்த்தையை பேசும் பொழுது இதுவரைக்கும் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த சவுலும் அவனுடைய சேனை அதிபதிகளும் அவனுடைய வீரர்களும் பயந்து போனார்கள். இப்போ இந்த 40 நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லிட்டு இருந்து பழகிட்டான். கோலியாத் தேவ ஜனத்தை நிந்தித்து பழகிட்டான். 39 நாள் வரையிலும் அவன் அப்படியே நிந்திக்கிறான், பேசுகிறான். இவனுக்கு எதிர்த்து நிற்க ஆள் இல்லை, பலன் உள்ளவர்கள் இல்லை. 40 நாள் காலையில வந்து நிற்கிறான். காலையிலும் மாலையிலும் பேசி பழகிட்டானா, இப்ப வந்து நிற்கிறான். இங்க ஒருத்தர் இருக்கிறான், தாவீது. அவனுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அவனை வைராக்கியப்படுத்தினார், அவனை தைரியப்படுத்தினார். அத்தனை திறமை உள்ளவர்கள் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில அபிஷேகம் பெற்ற தாவீதை கர்த்தர் பலப்படுத்தி அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகிறது. அவன் பார்க்கும் பொழுது 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டார். நல்ல கவனிங்க, கோலியாத் என்பது
பிசாசுக்கு அடையாளம், சாத்தானுக்கு அடையாளம். அவனுடைய வேலையே ஜனங்களை பயப்படுத்துகிற வேலை. என்ன வேலை? என்ன வேலை? நம்மளை பயப்படுத்துகிற வேலை. யாருடைய வேலை? எப்படி ஆயிருமோ, அப்படி நடந்துருமோ, இது ஆயிருமோ. சிலர் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா பயப்படுவாங்க. உங்களை சொல்லலை, நீங்களும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல கவனிங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சிலர் பாருங்க, இரவு நேரங்களில் குறிப்பாக ஏதாவது விக்கிரக கோட்டைகளை தாண்ட வேண்டிய சூழ்நிலை இருந்துன்னா அவங்களை அறியாமலே இயேசுவின் ரத்தமெல்லாம் சத்தமாக சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அன்றைக்கி சிரிக்கிறது பார்த்தா தெரியுது, பரவாயில்ல. அது வரைக்கும் பெரிய அளவில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது இருட்டுக்குள்ளே அந்த விக்கிரக கோயில் அதை தாண்டணுன்னா உடனே ஒரு ஜெபம் வரும். தவறு கிடையாது, நல்லது தான், சரியா, நல்லது தான். அது சொல்லண்டாம். வீட்டு முன்னாடி ஏதாவது எலுமிச்சம்பழம் கடந்துட்டு வைங்களேன், ஏதாவது முட்டை கடந்துட்டு வைங்களேன், அப்புறம் தான் ஜெபமெல்லாம் அதிகரிக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு பயந்து கத்தரை தேடுறதுக்கு அல்லது அந்த காரியத்துக்கு பயந்து என்ன செய்வாங்க? நான் சொல்றது புரியுதா? சில நேரம் அதுவே அவசியமா இருக்குது. ஒரு போதகர் இப்படி சொல்றாரு, சில விசுவாசிகள் உபவாச ஜெபத்துக்கு வர மாட்டாங்கிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவர் சொல்றாரு, நம்மளே இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு வந்தா சரியாயிரும் அப்படிங்கிறாரு. சொல்றது புரியுதா? இங்க பாருங்க, கோலியாத்தை குறித்த பயம் முழு இஸ்ரவேலரையும் பிடித்தது. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தினாலதான் சத்துருவை நாம் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க முடியும். கைகளை உயர்த்துறாமன்னு சொல்ல கேட்கிறேன். எல்லாரும் பயந்து அவன் முகத்துக்கு விலகி போகும் பொழுது அபிஷேகமற்ற தாவீதுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வைராக்கியப்படுத்தினார். இந்த மாலை வேளையில முதலாவது நீங்க அறிய வேண்டிய காரியம், உங்களுக்கு முன்பாக நிற்கிற, கர்ஜித்து கொண்டு நிற்கிற, உங்களை நிந்தித்து தூசித்து கொண்டிருக்கிற சத்துருடைய வல்லமைகளை முறியடிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் போதுமானதா இருக்கிறது. கைகளை உயர்த்துவர் ஆமென் சொல்ல கேட்கிறேன். பயந்து போகாதிருங்கள். ஆவியானுடைய பலத்தை சார்ந்து கொண்டு சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகமற்ற தாவீது, ஆவியானவர் அவன் மேலே தங்கி இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்ட பொழுது எல்லாரும் பயந்து போகும் பொழுது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜனங்கள் சொல்றாங்க, 26ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தரை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அவன் கேட்கிறான், இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட இந்த நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? எல்லாம் பயந்து ஓடுறீங்க. அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், இது இவனால உண்டானது அல்ல, ஆவியானவர் கொடுக்கிற வைராக்கியம். நல்ல கவனிங்க. இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி வாசம் பண்ணினா உங்களுக்குள்ள ஒரு ஆவியின் வைராக்கியம் உண்டாகும். ஆமென். மாம்ச வைராக்கியம் அல்ல. ஆமென் சொல்ல கேட்கிறேன். என்ன வைராக்கியம்? ஆவியின் மடி வைராக்கியம். அவர் வைராக்கியம் கொள்ளுகிறது, அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு ஒரு வைராக்கியம் உண்டாகும். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி தான் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆவியில வைராக்கியம் வேணும். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கிறோம். சத்துரு தேசத்துல கர்ஜித்து கொண்டு நிற்கிறான். பலவிதமான பாவத்தின் காரியங்களுக்குள்ள வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் தேசத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். நமக்கு விரோதமா எழுப்பி கர்ஜித்துக் கொண்டிருக்கிறான். வைராக்கியம் இருக்கிறதா? நமக்கு ஆவியின் நிறைவு நமக்கு இருக்கிறதா? அவன் கேட்கிறான், இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? காரணம், தாவீது அறிந்திருந்தான், தனக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் பலமுள்ளவர், இந்த கோலியாத்துடைய நிந்தைகள் தூஷணங்களை மாற்றி போடுவதற்கு போதுமானவர் என்று அறிந்திருந்தான். உங்க வாழ்க்கையில் நிந்தனை நிறைந்திருக்கிறீங்களோ, நிந்தனையான வார்த்தைகளை கேட்டு மனமடிவாகி வந்திருக்கீங்களோ, கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால நிந்தையை புரட்டி போடுகிற ஆவியானவர். கைகளை தட்டி கத்தர ஸ்தோத்திரம் என்ன கேட்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் கர்ஜித்துக் கொண்டிருக்கிற சத்துருடைய வல்லமைகளை, கோலியாத்தின் வல்லமைகளை நிர்மூலமாக்குவதற்கு ஆவியான துணை நிற்பார். ஆவியின் பலத்தினாலே சத்துருவை மேற்கொள்வீர்கள். பயப்படாதிருங்கள். சொல்லுகிறான், ஒருவன் இவனை குறித்து கலங்க வேண்டியதில்லை. ஒருவருடைய இருதயம் என்ன செய்ய வேண்டியதில்லை? கலங்க வேண்டியதில்லை. காரணம், அவனுக்கு தெரியும் தனக்குள் இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று. ஆவியானவருடைய பிரசன்னத்தின் வல்லமையினால நீங்கள் நானும் நடத்தப்படணும். நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பெல்லாம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பெல்லாம், சபைக்கு விரோதமாக எழும்பெல்லாம், அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு எனக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். இந்த கோலியாத் முறியடிக்கப்பட்டு நிந்தை நீக்கப்படணும், அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற வைராக்கியம் வேண்டும். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபமாக்கப்பட வேண்டும் என்கிற வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு தேவை. கை வைத்து ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் உண்மையா அப்படி வைராக்கியம் கொள்கிறவர்களா இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் இந்த தேசத்துல உயர்த்தப்படணும். ஆமென். எச்சித்துக் கொண்டிருக்கிற கோலியாத்தின் வல்லமைகள் அபிஷேகம் பெற்ற தாவீதினாலே முறியடிக்கப்படும். ஆமென். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, நீ சாதாரணமான ஆள் இல்லை. உலகத்தில் விலை உயர்ந்த ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தர் தருகிற அபிஷேகம். அதுதான் சிறந்த ஈவு, நன்மையான ஈவு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நன்மையான ஈவுகள் அநேகம் இருக்கிறது. அதுல சிறந்த ஈவு அவர் கொடுக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தாவீதுக்குள்ள வந்து இறங்கின ஆவியானவர் ஆமென் நமக்குள்ள தங்கி வாசம் பண்ணுவார். சத்துருடைய வல்லமைகளை முறியடிப்பதற்கு ஆவியானவர் பலன் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், ஒருவரும் நீங்க இதை குறித்து கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியது. இவன் எம்மாத்திரம் அப்படியே நடந்தது காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஆவியானவர் செய்கிற கிரியைகளை கண்டு ருசித்தவன். ஒரு முறை சிங்கம் வருகிறது, அதை அவர் ஆட்டை படிக்கிறது போல கிழித்து போடுகிறான், கரடியை கிழித்து போடுகிறான். அவனுக்கு தெரியும் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெருசனோ அவைகளில் ஒன்றை போல இருப்பான். முதலாவது கவனிக்க வேண்டிய காரியம், உங்களை என்னை இன்றைக்கு எந்த காரியம் பயப்படுத்தி கொண்டிருக்கிறது? எதிர்கால பயங்களோ, நமக்கு முன்பாக இருக்கிற தேவைகளை குறித்த பயங்களோ? ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தருக்கு பயந்து அவரை சார்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. பில்லி சூனிய வல்லமைகளுக்கும் பிசாசுக்கும் பயந்து கொண்டிருக்க கர்த்தர் உங்களை என்னை அழைக்கவில்லை. எதிராய் பேசுகிறவர்களை, நிந்திக்கிறவர்களை, தூசிக்கிறவரை, சவாலிட்டுக் கொண்டிருக்கிறவர்களை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஒருவருடைய இருதயம் பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்கிற கோலியாத் எம்மாத்திரம் கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரிக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 40 நாள் வரையிலும் தேசம் கலங்கினது, தத்தளித்தது. ஆனால் அபிஷேகம் பெற்ற தேவ மனிதன் சவாலை சந்தித்து, கோலியாத்தை சந்தித்து அவனை வீழ்த்தினான். ஆமென். ஒரே ஒரு கல்லினால வீழ்த்தினான். ஆமென். கர்த்தர் துணை நின்றார். அதுதான் வைராக்கியம். பட்டயத்தோடு ஈட்டியோட கேடகத்தோட வருமவன் சொல்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அவருடைய நாமம் தான் சத்துருக்களுடைய வல்லமைகளை முறியடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாமத்தை நல்லா உயர்த்த பழக வேண்டும். ஆமென். இந்த நாமத்தை வீடுகளிலும் ஆராதனை இதோட முடிந்து விடக்கூடாது. சனிக்கிழமை வரையிலும் வீடுகளுக்குள்ளும் சரி, இடைப்பட்ட ஆராதனையும் சரி, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கி கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அபிஷேகத்தினால் நிறையப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆவியின் அபிஷேகம் சத்துருடைய வல்லமைகளை முறியடிக்கும். ஆமென். கோலியாத்தை முறியடிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் துணை நின்றார். ஆமென். அபிஷேகம் பண்ணும்போதே கர்த்தருக்கு தெரியும் இவன் எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்க வேண்டி இருக்குன்னு. உங்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணும்போதே கர்த்தருக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்ட சவால்கள் எல்லாம் சந்திக்கணும்னு. அந்த சவால்கள் எல்லாம் சந்திப்பதற்கு இந்த அபிஷேகம் போதுமானதுன்னு தெரிஞ்சுதான் அபிஷேகிச்சிருக்கிறார். அபிஷேகம் பண்ணும்போதே கர்த்தருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட சவால்கள் எல்லாம் சந்திக்கணும். தாவீது அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தருக்கு தெரியும் இவன் யாரை சந்திக்க போறான்? கோலியாத்தை சந்திக்க போறான். ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அபிஷேகித்த தேவனுக்கு தெரியும் எப்படிப்பட்ட கடினமான பாதையில் வழியை நம்ம போகணும்னு, எவ்வளவு குறுக்க நிற்கிற பர்வதங்கள் இருக்குன்னு தெரியும். ஆனா ஒன்று மட்டும் அவருக்கு தெரியும், நான் கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகத்தின் பலன் அவனுக்கு போதும், அவளுக்கு போதும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் போதும். எதிராக நிற்கிற சத்துருடைய வல்லமைகளை, உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற வல்லமைகளை நிர்மூலமாக்கி ஜெயம் எடுப்பதற்கு ஆவியானவர் போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்க? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். தாவீதுக்கு தெரியும் எனக்குள்ள அவர் இருக்கிறார். ஆமென். இந்த கோலியாத் எம்மாத்திரம். ஆமென். சவுல் ராஜாவே பார்க்கறான், எப்பா அவன் சிறு வயது முதல் யுத்த வீர, உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டாங்க, ஆயுதமே உனக்கு போட தெரியலப்பா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவனால் நடக்க முடியல, பழக்கம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் உள்ள ஞானம், திறமை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம்.
கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போதுமானவர். உங்களுக்கு முன்பாக நிற்கிற சவால்களை இருந்த இடம் தெரியாம போக பண்ண நீங்களே வெற்றியை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாய், சவால்களை சந்தித்து ஜெயமெடுக்கிறவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண ஒரு பாத்திரங்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகத்தை பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதோ, சில சூழ்நிலைகளை கண்டு அப்படியே முன்னேற முடியாம தடை பண்ணப்பட்டு கலக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அபிஷேகித்து இருக்கிறார். அவருக்கு தெரியும் உன்னை ஜெயம் எடுக்கிற மகளாய் மாற பண்ணுவதற்கு அவர் உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைச்சு ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை. ஆமென். அவர் கொடுக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது. பிரியமானவரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேரமாகி கொண்டிருக்குது, சீக்கிரமா போவோம். சவால்களை சந்தித்தான், ஜெயித்தான். கோலியாத்தை அவனுடைய பட்டயத்தினாலே வெட்டி வீழ்த்தினான். தேசம் எங்கு ஆர்ப்பரிப்பு உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது. பெலிஸ்தர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென் சொல்ல கேட்கிறேன். நிந்தனைகள் தூஷணங்கள் மாறி களி கூறுதல் உண்டாயிற்று. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆவியானுடைய பலத்தினால உங்க சூழ்நிலைமைகள் மாற்றி அமைக்கப்படும். ஆவியானுடைய பலத்தினால உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து கெர்ச்சித்து கொண்டிருக்கிற சத்துருடைய வல்லமைகளை உடைப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தினால விரோதமாக எழும்பி நிற்கிற கோலியாத்தின் வல்லமைகள், சத்துருடைய வல்லமைகள் சிதறடிக்கப்படுவதாக. பில்லிசூனிய ஏவலின் வல்லமைகள் சிதறடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ரெண்டாவது காரியம், முதல் காரியம் சவாலை சந்திச்சாச்சு, ஜெயம் எடுத்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். இது அடுத்தால் உள்ள காரியம் தான் ரொம்ப முக்கியமானது. இதில் தான் நம்ம எல்லாரும் தவறுவோம். ரெண்டாவது என்ன தெரியுமா? பாடுகளை சகிக்க பலன். கையை வைத்து ராமன் சொல்லுங்க. எதற்கு பலன் தருகிறாரு? எதிரியை ஈஸியா முறியடிச்சிடலாங்க, சத்துருவை முறியடிச்சாச்சு. இப்போ பாடுகளை சகிக்க பலன் கொடுக்கிறார். என்ன பாடு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நமக்கு சம்பவம் தெரியும். இப்போ சவுல் தாவீதின் மேல பொறாமை கொண்டான். சவுலுக்கு நன்மை செய்தவன் தாவீது. சவுலுடைய ராஜ்யபாரத்திற்கு நிந்தனைக்கும் தூஷணத்துக்கும் காரணமாயிருந்த கோலியாத்தை முறியடித்து முழு தேசத்திற்கும் விடுதலை வாங்கி கொடுத்த தாவீதை கொலை செய்ய பார்க்கிறான். ஈட்டியை தூக்கி சோரோட சேர்த்து குத்துமடிக்க எறுகிறான். அப்படியே விலகி தப்பி ஓடுகிறான். இப்படியே வாசிப்பீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை தொடர்ந்து கொலை செய்யணும்னு சொந்த மாமனார் சவுல் பின்தொடர்ந்து வருகிறான், வேதனைப்படுத்துகிறான். இன்னும் சொல்ல போனா பொய்யான வார்த்தைகளை இவனை குறித்து சொல்லுகிறான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 22:13 வாசியுங்கள். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே அகிமெலேக் என்கிற ஆசாரியன், அகிதூபியின் குமாரன், அவனிடத்துல தான் போய் என்ன செய்கிறான்னா, இந்த சவுல் ராஜா சொல்லுகிற அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவன் தாவீதை கொலை செய்வதற்கு சவுல் பின்தொடரும் பொழுது இவன் அந்த ஆசாரியின் இடத்துல, அகிமேல் இடத்துல போய் என்ன இருக்கிறதுன்னு கேட்டு சில அப்பங்களை கேட்டு வாங்கி அவனும் அவனோடு இருந்து சாப்பிடுகிறாங்க. அவன் கோலியாத்தை கொண்டு எடுத்துக்கொண்டு வந்த ஆயுதத்தை அங்கே வச்சிருந்தான். அதனுடைய ஈட்டியெல்லாம் வாங்கிட்டு உயிர் தப்பி ஓடுகிறான் சவுலுக்கு பயந்து. இதை கேள்விப்பட்ட பொழுது சவுல் வந்து இப்போ ஆசாரியனாகி அகிமெலேக்கை பார்த்து சொல்றான், தாவீதை சேர்த்து சொல்றான், தாவீது நீனு சேர்ந்து என்ன செய்றீங்க? எனக்கு சதி பண்ணுகிறீங்க. தாவீது சதி பண்ணானா? ஹலோ, தாவீது சவுலுக்கு விரோதமா சதி பண்ணானா? சொல்ல கேட்கிறேன், பதில் ஆமாவா இல்லையா? சதி பண்ணல, அவனுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆதரவாக இருந்தான். ஆமென் சொல்ல கேட்கிறேன். நல்ல கவனிங்க. நம்மை குறித்து பேசப்படுகிற பொய்யான வார்த்தைகள் சில நேரம் உள்ளங்களை உடைக்கும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அது நடுவில் சகிக்கிற பலனை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். எப்ப தெரியுமா நம்ம அபிஷேகம் பெருகும்? எப்ப தெரியுமா அபிஷேகத்தில் வளர முடியும்? நல்லா இருக்கும்போது மாத்திரம் இல்லை,
பாடுகள், சொல்லாத காரியங்களை சொன்னதாகவும் செய்யாததை செய்ததாகவும் சொல்லும் பொழுது, தேவ சமூகத்தில் உடைந்து அழும் பொழுது, அபிஷேகத்தின் மேல அபிஷேகம், பலத்தின் மேல பலனடைய செய்வார். நம்புகிற பிள்ளைங்க கைகளை தட்டி கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. பலப்படுத்துகிற ஆவியானவர். தாவீதை குறித்து பொய்யான வார்த்தை சொல்லப்படுகிறது. எனக்கு விரோதமாக சதி பண்ணுகிறான், எனக்கு விரோதமாக எழும்புகிறான். ஒரு நாள் எழும்பல தாவீது, ஒரு நாள் சதி பண்ணல. சவுலுக்கு ஆதரவா இருக்கிறான், சவுலுக்கு உதவியா இருக்கிறான். ஆனா சவுல் சொல்றான் தாவீதை பார்த்து, இவன் எனக்கு விரோதமா சதி பண்றான். நம்ம குறித்து பொய்யான வார்த்தைகளை பேசும்போது என்ன செய்கிறோம்? சகிக்கிறோமா? ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க ஒரு வழி நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? தாவீது சகித்தான். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறான். கொலை செய்யும்படிக்கு பின்தொடர்ந்து போகிறான், சகிக்கிறான் தாவீது. இன்னும் சொல்ல போனா சகித்தது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வழியிலே உறுதியாய் நின்றான். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல. எப்படி சொல்லுகிறேன்? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்குள்ள வசனங்களை வீடுகளை போய் வாசியுங்கள். அங்கே தாவீதை கொலை செய்வதற்காக தேடி தேடி போகிறான். இப்போ ஒரு கெபிக்குள்ள இருக்கிறான் சவுல், இன்னொரு கெபி பக்கத்துல தாவீது அவனோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ராத்திரி வேளையில இறங்கி வருகிறான் தாவீது. அவனோடு இருந்தவங்க சொல்றாங்க, தாவீது இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன நாள், உம்முடைய சத்துருக்களை பழி வாங்குற நாள். கர்த்தர் அவனை சவுலை உம்முடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நீர் பேசாம இரும், நான் ஒரே போட போட்டுறேங்கிற அபிஷாய். எத்தனை போட போட்டுறேன்? ஒரே குத்தா குத்திடுறேன். சவுலுக்கு கதையை முடிச்சிரு. இவனை தானே நம்ம குறிச்சு பொய்யா பேசிட்டு தெரியுறான், இவன் தானே உமக்கு விரோதமா எழுப்பிட்டு இருக்கிறான், கொலை பண்ண பாக்குறான், நல்ல சான்ஸ் பயன்படுத்திடுவோன்னு சொல்றான். ஆனா தாவீது சொல்றான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல கையை போட்டு குற்றம் இல்லாம போவது யாரும் கிடையாது, நீ வேண்டாம் ஒன்னும் செய்யக்கூடாதுன்னு தடுத்து விடுகிறான். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஒன்னு செய்வோம், இந்த சவுல் ராஜாவுடைய வஸ்திர தொங்கல் இருக்குல்ல, அதை அறுத்துக்கிடுவோன்னு சொல்லி அதை அறுத்து எடுத்தான். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, அந்த வசனத்தை மட்டும் வேணா வாசிங்க. அந்த 20 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் மனசு என்ன செய்தது? அடித்து கொண்டிருந்தது. அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு சின்ன காரியத்தை செய்தா கூட அவங்க மனசு துடிக்கும், பதறும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல கேட்குது. அல்லேலூயா. இவன் தவறு ஒன்றும் செய்யலை. வஸ்திரத்தை எதுக்கு அறுத்தானா, இப்படி நான் வந்திருந்தேன், உங்களை கொல்லுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை கூட நான் செய்யலை, பார்த்துக்கிடும் உங்களோட வஸ்திரங்க இருக்குன்னு காமிக்க தான் செய்தான். ஆனாலும் யோசிக்கிறான், ஐயோ அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வஸ்திரத்தை அறுத்து கொண்டது நிமித்தம் மனது என்ன செய்து கொண்டது? அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? ஒட்டகத்தை முழுசா விழுங்கினாலும் ஏப்பம் போட்டுக்கிட்டு எவன் கண்டதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களை சொல்லல. ஹலோ, மற்றவர்களுக்கு விரோதமாய் துணிகரமா பேசுறீங்களா? உங்க மனசு அடிக்குதா? இல்ல செய்யறதெல்லாம் சரிதான் இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இவன் தவறு ஒன்றும் செய்யல, வஸ்திர தொங்கலை அறுத்தான். யோசிக்கிறான், ராஜாவின் வஸ்திரம், என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவன் மனது அடித்து கொண்டிருந்ததான். தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணின கர்த்தருடைய ஊழியருக்கு விரோதமா பேசாதுங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க பத்திங்களா? பேசுறீங்களா? போ கையை ஊத்தி ஆமேன் சொல்லுங்க. பேசண்டா. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ண தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பேசாதீங்க. ஆமென் சொல்ல கேட்க. ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் எழும்பாதீங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். சகித்தான். இவ்வளவு தீமை செய்து கொண்டிருக்கிறான் சவுல், பழி வாங்கவில்லை, சகித்து தேவனுடைய வழியில் அவன் சொல்லுகிறான். சொல்லுகிற வார்த்தை வேணா ஒரு வசனத்தை விட்டு வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 24:6. சீக்கிரம். மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினார். போதும். இப்போ உள்ள காலகட்டம்னா எப்படி நடந்திருக்குன்னா, ரொம்ப ஞானம் நினைச்சு தந்திரமா காரியங்களை செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, தாவீது, இப்போ உள்ள காலகட்ட தாவீதை சொல்றேன், உங்களை சொல்லலை. இப்போ என்ன நடக்குது? டேய் நான் தள்ளி போயிடுறேன், நீங்க பார்த்துடுங்க. ஜனங்களை எழுப்பி விட்டுட்டு ஒதுங்கிடுவாங்க. அதையும் செய்யலை. தானும் விரோதமா எழும்பல, கூட இருக்கிறவனையும் விரோதமா எழுப்பல. கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நீங்களும் யாருக்கு விரோதமா எழும்பாதீங்க. உங்களை சந்திக்கிறவர்களை பேசுறவர்களையும் விரோதமா எழுப்பாதீங்க. கையை வைத்து புரிஞ்சவங்க ஆமைன்னு சொல்ல கேட்கிறேன். நல்ல கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்ல கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தடை பண்ணினான்.
அடுத்த இன்னும் சொல்லுகிறான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 10வது வசனத்தில், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமே, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 12ஆம் வசனத்தில் சொல்றார், கர்த்தர் எனக்கும் உமக்கு நடு நின்று நியாயம் விசாரிப்பார், கர்த்தர் பார்த்து கொள்வார், நான் பழி வாங்க மாட்டேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு தர்றார் தெரியுமா? பழி வாங்குறதற்கு அல்ல. அவங்க ஒன்று சொன்னா நான் 4 சொல்லுவேன், இல்லை 4 சொன்னா அட்லீஸ்ட் நான் 1ஆவது சொல்லுவேன்னு சொல்வதற்கு அல்ல. ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று பாடுகளை சகித்து ஜெயம் பெறுவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை பேசினாலே மாம்சத்தில் வைராக்கியம் கொண்டு பார்த்துக்கலான்னு தெரியுறீங்களா? ஆவியால் நடத்தப்படுவங்க அப்படி இருக்க முடியாது. ஆமென் சொல்ல கேட்கிறேன், ஆமென் சொல்ல கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிப்பின் ஆவியானவர், பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர். ஆவியானவர் எப்படி இருப்பாரா? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் இந்த ஆவியானவருடைய சுபாவங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11:2 வாசியுங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். என்ன ஆவி? ஞானத்தையும் உணர்வையும். ஒரு சின்ன காரியம் தவறுதலா பேசிட்டாலே ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். என்ன செய்வார்? ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார், உணர்வடைய செய்கிற ஆவியானவர். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். ஆமே, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியும், அடுத்தல ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவியும், அடுத்தல அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா கர்த்தருக்கு பயப்படுதலை கற்று தருவார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். இங்க சவுலுக்கு பயப்படல. தாவீது சொல்ற காரணம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியான மேல இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் நிறைவா இருக்கும். ஆமென் சொல்ல கேட்கிறேன். இந்த வாழ்கிற காலகட்டம் கர்த்தருக்கு பயப்படுதல் குறைந்து வருகிற காலகட்டம். நீங்கள் நானும் அறிந்து கொள்ளணும், கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படுதலை அருளுவார். அல்லேலூயா. அதான் முதல்ல சொன்னேன், பிசாசுக்கு பயப்பட மாட்டாங்க, கர்த்தருக்கு பயப்படுவாங்க. அல்லேலூயா. எபிக்கிறதும் கர்த்தரை தேடுகிறதும் ஏதோ தீய சக்திகளுமே அணுகிவிடும் என்பதற்காக அல்ல. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று அவரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைக்கு மேல கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். சகிக்கிற பலனை ஆவியானவர் தருகிறார். ஆமென். குடும்பத்தில் வெளியில ஆமை விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை சகித்து பலன் தருகிற, சகித்து அவர்களிடத்தில் அன்பு காட்டுகிற கிருபை ஆவியானவர் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. தாவீது ஒரு தீமையும் சவுலுக்கு செய்யல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சகித்தான். ஆமென். என்னைக்கும் பாடு இருக்காது. ஆமென் சொல்ல கேட்கிறேன். என்னைக்கும் பாடு இருக்குமா? ஒரு குறிப்பிட்ட காலம், அதன் பிறகு மகிமைப்படுத்துவார். தாவீதுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே பாடு இல்லை. கர்த்தருடைய வேலை இருந்தது, வேலைக்காக காத்திருந்தான். உங்க வாழ்க்கையில் ஆண்டுடைய வேலை. பாடுகளின் மத்தியில் சகித்து கர்த்தருக்கு சாட்சியா நில்லுங்க. பாடுகளின் மத்தியில் சகிக்கிற பலனை கர்த்தருடைய ஆவியானவர் அருளுகிறார். பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள், விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகாதிருங்கள். பாடுகளின் நடுவில் ஒருவேளை இங்கே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கலாம், நெருக்கத்தின் வழியில் இருக்கலாம். உறுதியா கர்த்தருக்குள்ள நிலைக்கிற பலனை ஆவியானவர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன பலனை தந்தார்னா, சாதனை படைக்கிற பலன். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், நேரம் குறைவா இருக்கிறது. ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 2 சாமுவேல் 5:11 வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும். 2 சாமுவேல் 5:11 தானா? ஆமா, 5:11. 5:11. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி. ஆமென் ஜீசஸ். 8ஆம் அதிகாரம் 11 வாசியுங்கள். 2 சாமுவேல் 8:11. 2 சாமுவேல் 8:11. அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின. கவனிங்க, அநேகரை மேற்கொண்டு ஜெயம் எடுத்தான் தாவீது. அதுல சிலருடைய பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர். அதாவது சுற்றிலும் உள்ள ஜனங்கள் விரோதமாக எழும்பி அநேகர் யுத்தத்துக்கு வந்தாங்க. எல்லாம் முறியடித்து எல்லாம் ஜெயம் பெற்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கும் பொழுது எபூசியரை மேற்கொண்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஜெயம் கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல யுத்தம் பண்ணுகிறான், அவர்களை முறியடிக்கிறான். அதுவரைக்கும் எபூசியர்கள் இடத்திலிருந்து பிடிக்கப்பட்ட அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் எபூசியர்களை முழுமையாய் துரத்திவிட முடியல. ஆனால் தாவீது அவர்களை துரத்தி விட்டான், எல்லாரையும் மேற்கொண்டு ஜெயம் எடுத்தான். தாவீதுடைய ஆட்சி காலம் இன்றளவுக்கும் கருதப்படுகிறது ஒரு கோல்டன் ரூல், பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா சத்துருக்களையும் முறியடித்து வெற்றி சிறந்து ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழும்படிக்கு ஆவியானவர் தாவீதுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரோதமாய் எழும்பினவர்கள் கீழ்ப்படுத்தும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. சாதனை படைத்தான். ஆமென். ஒரு சிறந்த ராஜாவாய், தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவனாய், ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவனாய் தாவீதை கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து அவனை பலப்படுத்தி பயன்படுத்தினார். ஆமென். இந்த மாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். பாடுகளை சகித்து பாடுகளின் மத்தியிலே திவ்ய சுபாவம் வெளிப்பட வேண்டும். ஆமென். உண்மையிலே பாடுபடும் பொழுதுதான் நாம் யாரா இருக்கிறோம் என்பதை அறிய முடியும். பாடுகளை ஆண்டவரை அனுமதிக்கிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். பாடுகள் தான் நம்மளை பக்குவப்படுத்தும். ஆமென். பாடுகள் தான் நம்மை சீர்படுத்தும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பாடுகள் தான் நம்ம என்ன செய்யும்? சீர்படுத்தும், நம்மை ஸ்திரப்படுத்தும், ஆண்டவருக்குள்ள சகித்து பலனடைய செய்யும். அல்லேலூயா. பாடுகளின் வழியாக தான் பரிசுத்தவான்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள போனாங்க. அல்லேலூயா. ஆமென். பேதுரு சொல்லுகிறார், நாம் நன்மை செய்து பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு என்ன அழைப்பு இருக்குது? சத்தமா சொல்லுங்க. நன்மை செய்து பாட அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். நன்மை செய்து பாடுபட்டால் அதுவே கர்த்தருடைய பார்வையில, தேவனுடைய பார்வையில பிரீதியாய் பிரியமாய் இருக்கும், விலையேறப்பட்டதாய் இருக்கும். ஆண்டவருடைய நாமத்தை பின்பற்றி நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த மாலையில் ஒரு கேள்வியை கேட்போம். நான் பாடுகளை சகித்து அது நடுவிலும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளையா இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் பொய்யான வார்த்தைகளை பேசுறவங்களை எப்படி டீல் பண்றீங்க? அவங்களை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு எப்படி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரை அழிச்சு நிர்மூலமாக்க அப்படி சொல்றீங்களா? ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், அதனால இன்னும் என்னை அபிஷேகத்தினால் நிரப்பி பலப்படுத்த போகிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோலியாத் வந்ததும் சவுல் இருந்ததும் இதெல்லாம் தாவீதை பலப்படுத்தி கொண்டே இருந்தது. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அபிஷேகத்தில் வளருவதற்கு தாவீதுக்கு உதவி செய்தது. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை தடை செய்ய எந்த எதிர் வல்லமைகளால முடியாது. ஆமென் சொல்ல கேட்கிறேன். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணின தேவன் திட்டம் கொண்டார். அதை கோலியாத்தும் தடுக்க முடியல, சவுலும் தடுக்க முடியல. தாவீதுக்கு தெரியும், அழைத்தவர், அபிஷேகித்தவர் ஏற்ற வேளையில அவர் தம்முடைய காரியங்களை நேர்த்தியாய் செய்வார் என்பதை அறிந்து அவருடைய வேலைக்காய் பொறுமையோடு காத்திருந்த அந்த மாலை வேளையில் எல்லாரும் நம்ம தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவை. இன்னைக்கு சவால்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோமா? தாவீது ஏன் தைரியம் கொண்டு இருந்தான்? ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தார். ஆனால் சவுலும் அந்த ஜனங்களும் பயப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? சவுல் கர்த்தருடைய ஆவியானவரை விட்டு விட்டான். ஆவியானவர் விலகி போனார். நல்ல கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எதை இழக்கலாங்க? அபிஷேகத்தை மட்டும் இழக்கக்கூடாது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையால் தொடர்ந்து என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒருவேளை வாலிப பிள்ளைகளை யாராவது பெறாமல் இருந்தால் அதற்காக கேளுங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். ஆமாம், யாவர் மேலே வித்தியாசம் இல்லாமல் அவருடைய ஆவியை பொழிந்தருளுகிறவர். அவருடைய ஆவியின் அபிஷேகம் வரும் பொழுது பலன் உண்டாகும். சாட்சியாய் வாழுகிற பலன், பரிசுத்தமாய் ஜீவிக்கிற பலன், கோலியாத்துகளை மேற்கொள்ளுகிற பலன், பாடுகளை சகித்து அதன் நடுவிலும் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கிற பலனை கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய பலத்தால் எங்களை தொடர்ந்து இடையட்டும். ஹல்லேலூயா. உமக்கென்று நாங்கள் நிற்க பலன் தாரும். பாடுகளை பொறுமையோடு சகித்து ஆண்டவரே உம்முடைய கனிகளினால் நிரப்பப்பட்டிருக்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பகைக்கிறவர்களை, துணிகரமாய் பேசுகிறவர்களை, பொய்யான வார்த்தைகளை சொல்லி தூஷித்துக் கொண்டிருக்கிறவர்களை நேசித்து
விசேஷித்த அன்பு கூறப்பட்ட விசேஷித்த கிருபைய பலனை எங்களுக்கு தாரும். தாவீதை குறித்து பொய்யான காரியங்கள் சொல்லப்பட்டாலும், தூசிக்கப்பட்டாலும், நிந்திக்கப்பட்டாலும், விரோதமாய் சவுல் எழும்பினாலும், சவுல் தாவீதுக்கு தீமை செய்த பொழுதும் தாவீதோ சவுலுக்கு நன்மையை மாத்திரமே செய்தான். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை பலனை ஆவியானவர் தாவீதுக்கு கொடுத்திருந்தீரே. இந்த மாலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பலனை தாரும். எங்களை விரோதிக்கிறவர்களையும் எங்கள் சத்துருக்களை நேசிக்கிற பலனை தாரும். எங்களுக்கு விரோதமாய் பொய்யான வார்த்தைகளை சொல்லி எங்களை தூஷிக்கிற, குற்றப்படுத்துகிற, எங்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறவர்களையும் நேசித்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற கிருபையை, உன்னத பலனை தாரும் ஐயா. நன்மைக்கு தீமை செய்தான் ஆண்டவரே. தாவீது செய்த நன்மைக்கு தக்கதாய் ஆமென் சவுல் திரும்ப நன்மை செய்வதற்கு பதிலாய் நன்மைக்கு தீமை செய்திருந்தாலும் தாவீது பொறுமையோடு சகித்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் அந்த கிருபை எங்களுக்கு தாரும், அந்த பலனை எங்களுக்கு தாரும், அந்த சத்துருவுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிற பலனை தாரும். பிசாசை குறித்த பயம் மாறட்டும், எதிர்காலத்தை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம் மாறட்டும். ஒருவருக்கே பயந்து ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருக்கு பயப்படுகிறதை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் ஹல்லேலூயா உமக்கு பயப்படுகிற பயத்தை அதிகமாக எங்களுக்கு தந்தரலும். ஞானத்தை, உணர்வை தாரும். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. உணர்வடைய செய்யுங்க ஆவியானவரே. பலனடைய நீரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நீரப்பிடுமே ஜீசஸ் பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஞானத்தின் ஆவியே. அசைவாடு ஆவியே. தூய்மாயே ஆவியே. அசைவாடு ஆவியே. தூய்மாயே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை போர்க்கரத்தா. நீரைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை போர்க்கரத்தா. நீரைத்திடுமே ஆனந்தத்தா. மகிழ்வோட துதித்திடவே நீரைத்திடுமே ஆனந்தத்தா. மகிழ்வோட துதித்திடவே அசைவாடு ஆவியே. தூய்மாயே ஆவியே. அசைவாடு ஆமென் ஆமென். தூய்மாயே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே.
ஆவியானவரால் நிரப்பி ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொன்னீங்களே, அந்த ஆவியால் நடத்தப்படுகிற அனுபவங்களை தாரும். கோலியாத்துகளை மேற்கொண்டு ஜெயிக்கிற பலனை தாரும். பாடுகளை சகித்து கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்துகிற பலனை தாரும் ஆண்டவரே. சத்துவத்தை தாரும் ஆண்டவரே. சாதனை படைக்கிறவளாய் மாற்றும், ஜெயம் பெறுகிறவளாய் மாற்றும். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு வந்து ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை தேற்றி இருக்கிறபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தின கிருபைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் நீர் வெளிப்படுத்தினீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவறிந்த சகல இடங்களிலும் எங்களை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொன்ன தேவன் எங்களை சாட்சியாக நீர் வைத்திருக்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீது 8வது மகன் கடைசி மகனாயிருந்தாலோ அத்தனை சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேக தைலத்தினால் அபிஷேகிக்கப்பட்டு அந்நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்து நடத்தினபடியால் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் பலன் அடைகிறோம் ஐயா, சக்தி அடைகிறோம் ஐயா. சவுலுக்குள் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவியை நாங்கள் துரத்துகிறவர்களாக காணப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கும் பொழுது கோலியாத்து போன்ற ஆண்டவரே கொடிய பிசாசினுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே மடங்கடிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருகிறபடியால் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெலிஸ்தருடைய கையில் இருந்து இஸ்ரவேலை விடுவித்தீர் ஐயா. 40 நாட்களாக கோலியாத்து சொன்ன கடுமையான வார்த்தைகளுக்கெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவன் கொல்லப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அதற்கு காரணம் என்ன? தாவீதுக்குள் இருந்த கர்த்தருடைய ஆவியானவர். அது மாத்திரமல்ல, எத்தனையோ நன்மைகளை இஸ்ரவேல் தேசத்துக்கு செய்திருந்தாலோ, குறிப்பாக சவுலுக்கு செய்திருந்தாலோ, ஆண்டவரே சவுல் நன்மைக்கு பதிலாக தாவீதை கொல்லுவதற்காக முயற்சித்தான் ஐயா. தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர். தாவீது செய்த நன்மையை அவன் உணரவே இல்லை. அது மாத்திரமல்ல, பொய்யான குற்றச்சாட்டுகளை சத்துருவாகிய சாத்தான் இந்த நாட்களில் எத்தனை பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறான். அகிமெலேக்கு அவனுக்கு பட்டயத்தையும் ஆண்டவரே கோலியாத்தினுடைய ஆயுதத்தையும் கொடுத்தது சவுலை கொல்லுவதற்காகவா கொடுத்தான்? வனாந்தரத்தில் செல்லுகின்ற தாவீது பாதுகாப்புக்காக அதை கேட்டான் ஐயா. அது கொடுக்கப்பட்டது என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதை எவ்வளவு மாற்றி சத்துருவாகிய சாத்தான் கிரியை செய்தான். இது போன்று கிரியை செய்கிற பலர் இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே நீர் இறங்கோ. எங்களை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறீர். எங்களை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவன் இருக்கிறீர். உம்முடைய மகனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் சொல்லாதிருந்தாலோ உம்முடைய மகனை கொண்டு வெளிப்படுத்தி எங்களை தேற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய உள்ளம் மகிழும்படியாக என்ன பாடுகள் வந்தாலோ, என்ன உபத்திரவங்கள் வந்தாலோ,
நன்மை செய்வதை விடுத்து, அவர்கள் சொல்லுகிற கடுமையான வார்த்தைகளை விடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் தாரும் ஐயா. அது மாத்திரமல்ல, தாவீது சென்ற இடத்திலெல்லாம் பல தேசத்தவரை முறியடித்து வெற்றி வீரனாக காணப்பட்டார் ஐயா. ஒரு இடத்துல கூட தோல்வியை சந்திக்கவில்லை. மிகுதியான இரத்தத்தை அவர் சிந்தி தன்னுடைய தேசத்தை செழிப்படைய செய்தார். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட சக்தி உள்ளவராக எங்களோடு இருக்கிறீர். எங்களை நடத்தும் ஐயா, எங்களை நடத்தும் ஐயா. தீமைகள் எதையும் இருதயத்தில் வைக்காதபடி பாடுகளை சகிக்க வேண்டும். நீர் பாடுகளை சகித்தீர் ஐயா, நிந்தைகளை சகித்தீர் ஐயா, அவமானத்தை சகித்தீர் ஐயா. உமிழ்ந்தவர்களை பார்த்தோ, பிதாவே இவர்களுக்கு மன்னியோ, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்பதாக சொன்னீரே. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. உம்முடைய மகனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறதப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய நிலைகளை உம்முடைய மகனிடத்தில் சொல்லாதிருந்தாலோ, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரம். உம்முடைய மகனை ஆசீர்வதியோ, அவருடைய மனைவியை ஆசீர்வதியோ. ஏற்ற காலத்தில் நன்மைகளை அருளை செய்து சபை வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்யோ. உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஐயா. உம்முடைய மகன் எங்களுடைய பிள்ளை அப்பா. உம்முடைய மகனோடு கர்த்தருடைய கரம் இருந்து தொடர்ந்து நீ நடத்தணுமே. பல ஆயிரங்களுக்கு சாட்சி உள்ள ஒரு மகனாய், பல ஆயிரங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பக்கூடிய ஒரு பாத்திரமாய் திகழ, இழைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல உம்முடைய மகனை கல்விமானின் நாவினால நிரப்பி ஆண்டவரே இன்னும் நடத்தணுமே, இன்னும் நடத்தணுமே, இன்னும் நடத்தணுமே. கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய மகனோடு இருக்கணும். சத்துடைய கட்டுகளை எல்லாம் மாற்றி கன்னியாகுமரி ஊழியம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அருள் தாரோ. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ. இந்த வாரத்துக்குரிய நன்மைகளை தாரோ. எங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாடுகள் வந்தாலோ, என்ன நிந்தையான வார்த்தைகள் வந்தாலோ, அவைகளை எல்லாம் சகித்து, அவைகளை எல்லாம் தாங்கி கர்த்தருக்குள் நாங்கள் திடன் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யோ. தொடர்ந்து இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஜெபங்களையோ கர்த்தர் ஆசீர்வதியோ. ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கரம் இருக்கணும். திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூல ஜெபம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நடத்துதலும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த கர்த்தருடைய தாசனோடும் அவருடைய மனைவியோடும் அவர் செய்கிற ஊழியங்களோடும் அவருடைய குடும்பங்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.